தேர்வு முறைகேடு, அதோட விளைவாக ஒன்றிய அரசு இன்னைக்கு நீட் தேர்வு எழுதுனதே முழுமதியா எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு மறுதேர்வுன்னு அறிவிச்சுட்டாங்க. இது யார் செஞ்ச தவறுக்கு எத்தனை லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படும்? ஒரு சிலர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி சில கோச்சிங் நிறுவனத்துக்கும் மாணவர்களுக்கும் வித்ததோட விளைவு 2 லட்சம் மருத்துவ பணியிடங்களுக்கான 22 லட்சம் மாணவர்கள் ஒரு வருடமோ அல்லது 2 வருடமோ ஏன் 3 வருட அளவுல கூட நீட்டுக்காக தயாராகிறாங்க. அப்ப அதற்காக கோச்சிங் நிறுவனம்ல பல லட்சம் கொடுத்து பயிற்சி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கோச்சிங் நிறுவனம் நான் காசு தரேன், எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுன்னு இந்த கோச்சிங் சென்டர் மூலியமா அந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அந்த நிறுவன அதிகாரிகளிடமிருந்தே கொஸ்டின் பேப்பர் வாங்கி தேவைப்பட்ட பசங்க கொடுக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லை, 2017 எப்படி நாங்கள் ஊழலை ஒழிப்போம், முறைகேடை ஒழிப்போம்னு நீட் தேர்வு ஒன்றிய அரசு கொண்டு வந்ததுலேருந்து இந்த முறைகேடு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. மாணவி அனிதா 1176 மதிப்பெண் எடுத்தாங்க. தகுதி இருந்தும் அவங்களால மருத்துவர் ஆக முடியல. இந்த ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்றம் அவர்களை கொலை செய்தது. அப்ப ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவதாவது என்பதை அடியோடு ஒழித்து கட்டியது. அன்றைக்கு சமஸ்கிருதம் படிச்சு வந்தா மருத்துவர் ஆக முடியும்னு சனாதனம் என்பது இருந்துச்சு. அதை பல கட்டமாக போராடி முறியடிச்சு இன்னைக்கு வந்தா தகுதியானவன் தான் மருத்துவராக முடியும்னு தகுதி என்ற பேர்ல பல லட்சம் கோடி கொள்ளையடிப்பது தான் இன்னைக்கு அரங்கேறி கொண்டு இருக்கிறது. தனியார் கல்வி நிறுவனமோ கோச்சிங் நிறுவனமோ இவங்கள்ட்ட காசை கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி தன்னுடைய கோச்சிங் சென்டர் தான் சிறப்பானது அப்படின்னு மாணவர்களை தேர்ச்சி பெற வச்சு கோடி கணக்கில் கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு சட்டப்பூர்வமான வழிவகுப்பை தான் ஒன்றிய மோடி அரசு நீட் தேர்வு மூலமாக செய்து வருகிறது. நீட் தேர்வு என்பதே ஒரு முறைகேடானது தான், மாநில உரிமையை பறிப்பது தான், தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கம் தான் நீட் தேர்வு. அப்ப மாநில உரிமை பறிக்கக்கூடிய இத்தகைய கல்வி முறையை அடியோடு ஒழிப்பதற்கான போராட்டத்திலே நாம் களமிறங்க வேண்டும். இன்றைக்கு 22 லட்சம் மாணவர்கள், அதற்கான பெற்றோர்கள் யோசித்து பாருங்க. இவங்க இன்னைக்கு இந்த தேர்வு வேணாம் அப்படின்னு இவங்க இப்படி ஒருங்கிணைஞ்சு போறான்னா இந்த தேர்வு நடக்குமா? அப்ப நாம் இந்த அரசனுடைய அடக்குமுறைக்கு அடிபடிந்து போவதோட விளைவுதான் இது அரங்கேறுகிறது. ஆகையால் மாநிலத்துக்கான கல்வி உரிமை வேண்டும், மாநில பட்டியலிலே கல்வி வர வேண்டும் என்ற வகையிலான போராட்டம் என்பது தீவிரமாகாமல், அதற்கான முன்னெடுப்பு இல்லாமல் இத்தகைய பிரச்சனைகளான தீர்வு களைய முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது, முறைகேடை தடுக்க முடியாது. இது மேலும் மேலும் பல வகையில நவீனமாக மாறிக்கொண்டுதான் இருக்கும். இதற்கு எதிரான நாடு தழுவிலான போராட்டத்தை, மாநிலத்துக்கான கல்வி உரிமைக்கான போராட்டத்தை பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது இந்த தருணத்துல புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.